உன் கூட இருக்கிற வரைக்கும் அவன் நிலைமை மோசமாதான் ஆகும். இதே நிலைமை நீடிச்சா என்னைக்காவது ஒரு நாள் அவன் வாழ்க்கையை வெறுத்து போய் உயிரை விட கூட அவன் தயங்க மாட்டான். அவன் தலையெழுத்து மாறுறதும் மாறாததும் உன் கையில தான் இருக்கு. நான் கௌதம விட்டு விலகிடுறேன். சத்தியம் பண்ணு. சத்தியம். இதான்ப்பா நடந்துச்சு. இலக்கியா என்ன விட்டு போயிட்டாளா? ஆமாப்பா. இலக்கியா என் கௌதம் நல்லா இருந்தா போதும், நான் அவரை விட்டு விலகிறேன்னு சொல்லிருச்சுப்பா. பைரவி மேடம் யாரோ ராஜசேகருக்கு போன் பண்ணி கௌதம் வந்தா 2 கோடி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்கப்பா. இலக்கியா வேலையை விட்டு போயிட்டாங்கப்பா. என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? இந்த பணமா எனக்கு பெருசு? சொல்லுங்க, இதான் எனக்கு பெருசா? அப்போ இலக்கியா என்னை விட்டு பிரியறதுக்கு இதான் வேலையா? ஏன் இலக்கியா இப்படி செஞ்ச? இந்த காலத்துல புருஷனோட சாதாரணமா சண்டை போட்டாலே உடனே பணத்தை கொடு, ஜீவனாம்சத்தை கொடுன்னு கேக்குற பொண்ணுங்க மத்தியில புருஷனுக்கு 2 கோடி கிடைச்சா சந்தோஷமா இருப்பாருன்னு தான் வாழ்க்கையவே கொடுத்துட்டு போயிட்ட இலக்கியாவை நான் என்னன்னு சொல்றதுப்பா. தம்பி, இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. ஆனா என்ன, 2 பேரும் சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கலையேப்பா. ஓ ஏமா, இலக்கியா இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நீங்களாவது புத்தி சொல்லிருக்கலாம்ல? அட்லீஸ்ட் எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல? நான் ஓடி வந்திருப்பேன். என்னமா இப்படி விட்டுட்டீங்களே? நான் என்னப்பா பண்ணட்டும்? கௌதமுக்கு இந்த 2 கோடி கிடைச்சாதான் அவரால பிசினஸ் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும்னு பிடிவாதமா கிளம்பி போயிட்டாளேப்பா. தம்பி, நான் தடுக்கலான்னு பார்த்தேன்ப்பா. அதுக்குள்ள ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பக்கத்துலயே இருக்க சொல்லிட்டாங்கப்பா. எங்க கூட வேலை செய்யற இன்னொரு ஆயம்மா, அவங்க பேர் கூட ஐயோ, கஸ்தூரியம்மா. சரியா ஞாபகம் வர மாட்டேங்குதே. அவங்க கூட இலக்கியாவை எவ்வளவோ சமாதானப்படுத்தினாங்கப்பா. அதையும் மீறி போயிட்டாளேப்பா. உங்க போன் நம்பரும் எனக்கு தெரியாது. நான் என்னப்பா பண்ணட்டும்? ஐயோ, மா, இந்த பணமா எனக்கு பெருசு? இதுக்காகவா இலக்கியா என்ன விட்டு பிரிஞ்சா? தம்பி, இலக்கியா பாவம் தம்பி. எல்லாம் அந்த பைரவி மேடத்தை சொல்லணும். இலக்கியா தான் புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்வான்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல காய நகர்த்தி இலக்கியாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கப்பா. எங்களுக்கு கல்யாணம் ஆன அந்த முதல் நிமிஷத்துல இருந்தே இலக்கியாவை வீட்டை விட்டு துரத்தணும் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அதுல ஜெயிச்சிட்டாங்க. விட மாட்டேன், விடவே மாட்டேன். சதி செஞ்சு எங்களை பிரிக்க நினைச்ச பைரவி அம்மாவை சும்மா விட மாட்டேன். இலக்கியா என் உயிர். அவளை பிரிக்கிறதும் என் உயிரை பிரிக்கிறதும் ஒண்ணு. எங்க உறவுல கை வச்ச அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்தே தீருவேன். இலக்கியாக்கு ஒரு கால் பண்ணி பார்க்கலாம். கால் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன் இவன் இப்படி பண்றான்? ஐயோ, கௌதம் கோவமா போறானே, என்ன ஆக போதுன்னு தெரியலையே. ஐயோ கௌதம். கடவுளே,
நான் கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்தோட மருமகளானதுக்கு அடையாளமா அந்த வீட்ல விளக்கு ஏத்துனேன். இப்போ அந்த மருமக ஸ்தானத்தை இழக்க போற நிலைமையில இப்பவும் நான் விளக்கு ஏத்திருக்கேன். கௌதம இழந்துட்டா என் வாழ்க்கையே வெறுமையாயிடும். அப்படி இழக்கலன்னா அவரோட வாழ்க்கை வெறுமையா போயிடும். கௌதம் நல்லா இருக்கணும். அவர் எப்பவுமே போல அத்தைக்கு ஒரு நல்ல மகனா, அந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளையா, கார்த்திக் ஐஸ்வர்யாக்கு ஒரு நல்ல அண்ணனா, இந்த ஊர்ல நம்பர் 1 பிசினஸ் மேனா பேரும் புகழுமா ரொம்ப சந்தோஷமா வாழணும். நான் அவர் பக்கத்துல இருந்தா அவருக்கு நிறைய கஷ்டம் வந்துட்டே இருக்கு. கௌதம் எனக்காக சண்டை போட போய்தான் தன்னை பாசமா வளர்த்த பைரவி மேடத்தை இழந்தாரு. அஞ்சலி என்ன வெளியே துரத்துதான் கௌதமோட பிறப்பு ரகசியத்தை தேடி புடிச்சு அதை எல்லாருக்குமே அம்பலப்படுத்தி அவர் மனச நோகடிச்சா. எனக்கு வர எதிர்ப்பெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு என் கௌதம் சுமப்பாரு? கௌதம் ஜெயிப்பாரோ இல்லையோ, ஆனா ஏன் கண்ணு முன்னாடி அவர் தோக்குறதுக்கு நான் விட மாட்டேன். நான் கௌதம பிரிஞ்சாதான் அவர் சந்தோஷமா இருப்பாருன்னா அந்த தியாகத்தை செய்ய நான் தயாரா இருக்கேன். பைரவி மேடம்க்கு கொடுத்த சத்தியத்தை நான் நிறைவேற்றி ஆகணும். கௌதம் வந்ததும் அவர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அந்த வீட்ல விட்டுட்டு நான் என் வழிய பாத்துக்கிறேன். ஓடுற நதிக்கு இலக்கு கிடையாது, ஆனா அது பயணம் செய்யற இடம்லாம் பசுஞ்சோலையா மாறும். கௌதமோட வாழ்க்கையில நான் அந்த நதி மாதிரி இருந்துட்டு போறேன். என் இலக்கு என்னன்னு நீயே முடிவு செஞ்சுக்கோ. ரேவதி அத்தை, சொல்லுங்க அத்தை. இலக்கியா, நீ இப்ப எங்க இருக்க? வீட்ல இருக்கேன் அத்தை. கௌதம் வந்ததும் அவரை கொண்டு போய் ஜானகி அத்தை வீட்ல விடலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி கௌதமே அந்த வீட்டுக்கு போயிட்டான். என்ன சொல்றீங்க? கௌதம் எதுக்கு அங்க போனாரு? நீ கிளம்பி போனதுக்கு அப்புறம் கௌதம் ஸ்கூலுக்கு வந்தான். நீ அவனை விட்டுட்டு போறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். என்னத்த? எப்படி தெரிஞ்சது அவருக்கு? அது வந்து கடவுளே, இந்த கஸ்தூரி அம்மா எதுக்கு இப்படி பண்ணாங்க? நீ பண்றது யாருக்குதான் நெஞ்சு பதறாது. நீ ஏன் வாய்க்கு போட்டு போட்டுட்ட, ஆனா நான் சொல்ல வேண்டியதை அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சதும் கௌதம்க்கு கண்ணெல்லாம் செவந்து அவன் அப்படியே ஆக்ரோஷமாயிட்டான். உன்னை பிரிக்க நினைச்ச பைரவி மேல செம்ம கோவம் வந்து இப்ப அவளை பார்க்க அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஐயோ! அவன் போற வேகத்தை பார்த்தா என்ன பிரச்சனையாகும்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாம் நீ பண்ற வேலை இலக்கியா. உன்னை பிரியறதுக்கு கௌதம் ஒத்துக்குவானா? அப்படியே நீ அவனை விட்டுட்டு போயிட்டா அந்த வீட்டுல போய் அவன் சந்தோஷமா இருப்பானா? ஐயோ! சாகுற வரைக்கும் உன்னை தேடி அலைஞ்சே அவன் வாழ்க்கையை முடிச்சுக்குவான். இதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா? சரிங்க அத்தை, இப்ப பேசிட்டு இருக்கவே நேரம் இல்ல. கௌதம் அங்க போய் ரகல பண்றதுக்குள்ள நான் போய் அவரை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். அவன் இருக்க ஆத்திரத்துக்கு உன்னால அவனை அடக்க முடியுமானே தெரியல. சீக்கிரம் போய் இலக்கியா. ஏற்கனவே அவன் பைரவி மேல செம்ம கோவத்துல இருக்கான். ஏதாவது ஏட கூடமா ஆயிட போகுது. சரிங்க அத்தை, நான் இப்பவே போறேன். வச்சிடுறேன்.
நிமிஷத்துல இருந்து உங்களுக்கும் எனக்கும் எந்தவித உறவும் கிடையாது. உங்க காத்து கூட என் மேல படக்கூடாது. கௌதம், என்னப்பா இது? சொன்னா கேளு. கௌதம், கௌதம். இந்த வீட்ல இருந்து ஒத்த பைசா கூட எனக்கு வேண்டாம். கௌதம். இலக்கியா, என் கௌதம் நல்லா இருந்தா போதும், நான் அவரை விட்டு விலகிறேன்னு சொல்லிருச்சுப்பா. வேற வழியே இல்லை. முன்னாடியே சொன்னா பரவாயில்ல, இப்ப சொன்னா போங்க கார்த்திக். ஏய், அண்ணா வந்திருக்காரு. ஜானு, அம்மா, அண்ணா வந்திருக்காருமா. கௌதம். இலக்கியா கௌதம விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு நியூஸ் வரும்னு பார்த்தா இவன் இங்க வந்திருக்கானே, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. பாப்போம். வீட்டுக்கு வந்துட்டல, என் புள்ள வீட்டுக்கு வந்துட்டான், அது எனக்கு போதும். ஐயோ, நான் ஒருத்தி ஆமாம்மா. ஆரத்தி கூட எடுக்காம இருக்கேன். வாப்பா, உள்ள வா, வாங்கண்ணே, உட்காருங்க. உட்காரு வா. விடுங்க என்ன. நான் இங்க உட்கார வரல. முதல்ல அவங்களை கூப்பிடுங்க. நான் இங்க வந்தது உங்களை பார்க்கவோ இல்ல திரும்ப இந்த வீட்டுல உறவு கொண்டாடுறதுக்கோ கிடையாது. என்னப்பா? இந்த வீட்டுல இருக்காங்களே ஒரு அருவருப்பானவங்க. அவங்க இப்ப லேட்டஸ்டா என் மனசு நிறையிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. அதான் பாராட்டிட்டு போலான்னு வந்தேன். முதல்ல அவங்களை கூப்பிடுங்க. என்னப்பா? அப்ப நீ என்ன ஜானு, வர சொல்ல அவங்கள. அப்ப நீ என்ன பார்க்க வரலையா? ஜானு, நீ முதல்ல பேசாம இரு. ஏண்டா இப்படி சொல்ற? ஜானு, அவங்கள கூப்பிடு. பைரவி, பைரவி, கௌதம் வந்திருக்கான். வா கௌதம். கௌதம், உனக்காக தான் நான் காத்து. நீ வரணும் தான் கௌதம் நான் இவ்ளோ நாளா ஏங்கிட்டு இருந்தேன். செய்யறதையும் செஞ்சுட்டு கூலா என்ன வரவேற்கிறீங்களா? இது என்னது சொல்லுங்க. ஆ? இது என்ன இலக்கியாவை பிரிக்கிறதுக்கு நீங்க கொடுத்த பணம் தானே? இந்தாங்க, இதை நீங்களே வச்சுக்கங்க. ஐயோ, என்ன ஆ? இப்படி பணத்தை காமிச்சா இலக்கியா விட்டு உங்க பின்னாடி ஓடி வந்துருவேன்னு நினைச்சீங்களா? அண்ணா, நடக்காது. அது மட்டும் நடக்காது. இங்க கொட்டி கிடக்கிற பல 100 கோடி ரூபாய் பணத்தையும் சொத்தையும் வேண்டான்னு தூக்கி போட்டு போனவனா? கேவலம் இந்த 2 கோடியை பார்த்தா மயங்கிருவேன்னு நினைச்சீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருப்பீங்க. ச்சே, இதெல்லாம் கேட்கவே அசிங்கமா இருக்கு. என்னப்பா இதெல்லாம்? இவ்ளோ பணம்? பைரவி, என்ன இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதோ இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? சாயில் டெஸ்டுக்கு 2 கோடி ரூபாய் கேக்குறாங்கன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அத கேள்விப்பட்டு இவங்க இலக்கியா கிட்ட போய் 2 கோடி ரூபாய் கொடுத்து கௌதமன் நான் காப்பாத்துறேன், அவனை பழையபடி நம்பர் 1 ஆக்குறேன், ஆனா அவனை விட்டு நீ போயிடணும்னு சொல்லிருக்காங்க. நான் நல்லா இருக்கணும் என்ன பாவம் இலக்கியாவும் அதுக்கு சம்மதம் சொல்லிருக்கா. இவங்க எனக்கு முன்னாடியே போய் என் பிசினஸ் ஃப்ரெண்ட் ராஜசேகர மீட் பண்ணி பணத்தை கொடுத்திருக்காங்க. இது தெரியாம நான் அங்க போனா என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் இலக்கியாவை பார்க்கணும். இலக்கியா இங்க வேலையை விட்டுட்டு போயிட்டா. நல்லா இருக்கேன் தம்பி. அவன் தலையெழுத்து மாறுறதும் மாறாததும் உன் கையில தான் இருக்கு. நான் கௌதம விட்டு விலகிடுறேன். சத்தியம் பண்ணு. சத்தியம். இவ்ளோ நடந்திருக்கு. ஓ, இலக்கியா கௌதம விட்டு பிரிஞ்சு கிளம்பி போயிட்டாளா? அந்த டென்ஷன்ல தான் ஐயா வந்து இங்க கத்திட்டு இருக்காரா?
எப்படியோ ஏன் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. இனி எனக்கு இலக்கியோட தொந்தரவு கிடையாது. பைரவி, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? பணத்தை கொடுத்து குழந்தைங்களை வந்து பிரிக்க பாத்திருக்கியா? இலக்கியா இல்லாம கௌதமால வாழ முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? அண்ணி, நான் இதெல்லாம் எதுக்காக பண்ணேன்னா, வாய மூடு. நீ எதுக்காக பண்ணாலும் தப்பு தப்புதான். ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்க பாக்குறியே. அத்தை, நீங்க இப்படி பண்ணதை என்னால ஏத்துக்கவே முடியல. புருஷன் பொண்டாட்டிக்கு ரோல் மாடலே அண்ணனும் அண்ணியும் தான். அவங்கள போய் காசை காரணம் காட்டி பிரிச்சிட்டீங்களே. அண்ணி எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அண்ணி விலகிறது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? அண்ணனோட வேதனை உங்களுக்கு புரியவே இல்லையா? இவன் வேற நேரங்காலம் தெரியாம எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கான். ச்சே. இங்க பாருங்க, இலக்கியா எங்க போனானே தெரியல. நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். என் இலக்கியா மட்டும் எனக்கு கிடைக்கல, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். கௌதம், என்ன கௌதம், புரியாமலாம் பேசிட்டு இருக்காத. இலக்கியாவோட வாழ்ந்து என்ன சுகத்தை கண்ட? ஆ? அவ எப்ப உன் வாழ்க்கையில காலடி எடுத்து வச்சாலோ அப்பையில இருந்து நீ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க. உனக்கு நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன் கௌதம். இலக்கியா உன் வாழ்க்கையை விட்டு போனதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. தொல்லை விட்டுச்சுன்னு நிம்மதியாரு. இலக்கியாவை நீ கல்யாணம் பண்ணாத வரைக்கும் நீ ராஜாடா. எப்ப அவ உன் கைய பிடிச்சாலோ அப்பவே நீ தெருவுக்கு வந்துட்ட. காசு இல்லாம இப்ப வாடகை வீட்டுல குடியிருக்க. அவ என்ன பண்ற தெரியுமா? ஸ்கூல்ல போயும் போயும் டாய்லெட் கழுவிட்டு இருக்கா. இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ சின்ன வயசுல எந்த திசையில போறது, எப்படி வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுன்னு புரியாம நின்னுட்டு இருந்த. அப்ப நான் தான் உன் கைய பிடிச்சு இதுதான் பிசினஸ், இதுதான் உலகம்னு சொல்லி உன்னை வளர்த்து பெரிய ஆளாக்குனேன். இன்னைக்கு எல்லாம் போச்சு. முதல் இடத்துல இருந்த உன் பிசினஸ் இப்ப கடைசி இடத்துக்கு போயிடுச்சு. கௌதம், இங்க பாரு, உன் கெரியரை எப்படி டிசைன் பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். சில வருஷம் நீ என் கையை விட்டு போயிட்ட. அதான் இப்படி சிக்கி சின்ன பின்னமாயி சீரழிஞ்சு போய் நிக்கிற. இங்க பாரு கௌதம், யூ டோன்ட் வரி. நீ இலக்கியாவை தான் பிரிஞ்சுட்டல்ல. இனிமே பாரு, உன்னோட லைஃப் என்னம்மா பீஸ்ஃபுல்லா பேசுறாங்க? இருக்கும். உன் தகுதிக்கேத்த பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அத்தை, இங்க பாரு, உன்னோட புது வாழ்க்கையை நீ சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. நிறுத்துறீங்களா? ஆ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, கௌதம், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். கௌதம், என்ன பேசுறீங்க? ஆ? நீங்க எனக்கு புது வாழ்க்கை தர போறீங்களா? ஆ? நீங்க பணத்தை கொட்டி கொடுக்க போற லக்ஸூரியஸ் லைஃபை விட நான் இப்ப சூப்பராவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது பாருங்க, நீங்க பணத்தை மட்டும்தான் சம்பாதிக்க கத்து கொடுத்தீங்க. ஆனா இலக்கியா எப்படி சந்தோஷமா வாழணுங்கிறத கத்து கொடுத்தா. நீங்க என்ன திரும்பவும் நம்பர் 1 பிசினஸ் மேனா மாத்துவீங்க. ஆ? நீங்க இல்லாம கூட நான் வாழ்ந்துருவேன். ஆனா இலக்கியாவோட லவ் இல்லாம என்னால ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது. கேவலம் இந்த பணத்தை கொடுத்து கட்ட பொண்டாட்டிய துரத்த பாக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இந்த பாருங்க, பணமா இலக்கியாவான்னு கேட்டா நான் பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இலக்கியாவோட கையை தான் பிடிப்பேன். இதோ பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆனா இலக்கியாவோட கையை எப்ப பிடிப்பேன்னு தான் தெரியல. நீங்க கொடுத்த 2 கோடி நான் திருப்பி கொடுத்துட்டேன்ல, இன்னும் கூட நான் சம்பாதிச்சு தரேன். ஆ? எனக்கு என் இலக்கியா மட்டும் திருப்பி கொடுங்க, திருப்பி கொடுங்க. இலக்கியா இப்ப எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு மட்டும் என் இலக்கியா கிடைக்காம போனா கௌதம், ஐயோ, உள்ள கூட தயங்க மாட்டேன். கௌதம், இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.